Good morning, children. This is science class of 6th standard. In your science, third lesson, matter around us. Today I am going to explain matter around us. So, in which we have several topics. So, atoms, molecules, elements, compounds, such as. So, first of all, what is atom? Atom is the smallest unit of element that exhibits the properties of that element. Atom is the smallest unit. So what is the meaning of atom is the smallest unit of element. So what is that element? So element is nothing but element is a substance. Element is a substance. For example, so this is the carbon substance. This is the carbon substance. This substance is called element. So why this substance is called element means this substance is made up of smallest particles, that is a tiny particle, that is the smallest units. So smallest units. So when I break this, what happens now? So you may listen here. You may listen. See, a small particles. It can be broken into small particles. These small particles are called atoms. So atoms are the building blocks of this matter. This is the carbon matter. This is the carbon substance. So this substance is called element because the element is a substance which cannot be broken down into another substances. So that தமிழில் சொல்லட்டுமா, இந்த பொருளுக்கு பேர் வந்து எலிமெண்ட், தனிமம். ஏன் இதை தனிமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தனிமம்னு சொன்னாலே அதிலிருந்து வேறு ஒரு பொருளை நம்மளால் பிரிக்க முடியாது. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக இருக்கும். ஸ்மாலஸ்ட் யூனிட்னா அதிலிருந்து வேறு ஒரு பொருளை நம்ம பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது கார்பன். இனி எத்தனை வாட்டி அதை பிரித்தாலும், இதில் என்ன பிரித்து பார்த்தாலும் அதில் கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிக சிறிய துகள்களாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஸோ நான் இந்த மாதிரி பெரிய இந்த பால்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கார்பன், இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, கார்பன் பால்ஸு, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆட்டம்ஸ், உங்கள் ஆட்டம்ஸ் புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த பால்ஸு உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கார்பன் சப்ஸ்டன்ஸை உருவாக்குது. ஸோ எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்னென்னு பேர்? எலிமெண்ட்னு பேர். ஸோ இப்போ புரியுதா வாட் இஸ் எலிமெண்ட்? ஸோ எலிமெண்ட் அப்படின்னா, எலிமெண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் so that consists identical atoms. So and also it cannot be broken down into any other substance. அதில் ஒரே ஒரு பொருள், that is a simplest form of the substance is called a element. ஸோ இதுதான் எலிமெண்ட்டினுடைய ப்ரீஃப். ஸோ இப்போது இந்த கார்பன் எலிமெண்ட் எதனால் ஆனது? கார்பன் சப்ஸ்டன்ஸு, கார்பன் எலிமெண்ட்டு, இந்த மாதிரி ஆட்டம்ஸ். திஸ் கார்பன் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எ டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இந்த கார்பன் ஆட்டம்ஸ், ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி இருக்கும். சென்டர் பார்ட்டு, இதுக்கு ஆட்டம்னு சென்டர் பார்ட், திஸ் இஸ் த அரவுண்ட் த சென்டர் பார்ட் ஆர் அதர் தேன் த சென்டர் பார்ட். இந்த சென்டர் பார்ட்டில் புரோட்டான், ஸோ அந்த ரோஸ் கலரில் வச்சுருக்கோம்னா புரோட்டான், இந்த ரெட் கலரில் வந்து நியூட்ரான், இந்த க்ரீன் கலரு எலக்ட்ரான். ஸோ ஆட்டம் இஸ் ஏ டைனி பார்ட்டிக்கல் விச் இஸ் த basic unit, a fundamental unit of an element. And also what is the structure of a atom is made up of nucleus and the electronic part, nucleus part and electron part. So atom is made up of proton, neutron and electron. So atom is a tiny particle which is the building blocks of the material or
element. So what is the structure of atom? The atom consists proton, neutron and electrons. ஸோ இப்போ புரியுதா? ஸோ இப்போது இதுக்கு பேர் என்னது? எலிமெண்ட். இதுக்கு பேர் என்னது? கார்பன் எலிமெண்ட். இந்த கார்பன் எலிமெண்ட்டில் இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்கும். ஸ்மாலஸ்ட் ஆட்டம்ஸ், தட் இஸ் த ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலிமெண்ட் தட் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் எலிமெண்ட். இந்த ஆட்டம் தான் அந்த எலிமெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் எலிமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து கார்பன் எலிமெண்ட். இந்த கார்பன் எலிமெண்ட் எதனால் செய்யப்பட்டது? கார்பன் ஆட்டம்ஸ்னால் செய்யப்பட்டது. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்பன் ஆட்டம்? ஸோ ஹியர் திஸ் இஸ் த மாடல் ஆஃப் அ கார்பன் ஆட்டம். ஸோ கார்பன் ஆட்டம் எப்படி இருக்குமான்னா, சென்டர் பார்ட் இருக்கும், அதர் தேன் த சென்டர் பார்ட். சென்டர் பார்ட்டை சுற்றி எலக்ட்ரான் பார்ட் இருக்கும். சென்டர் பார்ட்டில் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். சென்டர் பார்ட்டை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும். இதுதான் இந்த ஆட்டம்னுடைய சிம்பிள் ஸ்ட்ரக்சர்.